புத்தகம் வாசிக்கிறவங்க 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. புத்தகம் வாசிக்காதவங்க வழக்கம் போல ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிரலாம். சென்னை புத்தக திருவிழா 2026 ஒய்எம்சிஏல ஆரம்பிச்சிருச்சு. ஜனவரி 8ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 21ஆம் தேதி வரைக்கும் இந்த புத்தக கண்காட்சி நடைபெறுது. அத ஒட்டி தினம் ஒரு புத்தகம் பேசலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகம் நமது அறிவுச் செல்வம். ஆய்வுகளின் அனுபவம் பொதிந்து எழுந்த உரைகள். இந்த புத்தகத்த வாசல் பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. பண்பாட்டு ஆய்வாளர் பரமசிவம் அவர்கள் இதுவரை பேசிய பல உரைகள் எழுத்தாக்கம் பெறாம இருக்கு. அந்த ஒரு எழுத்தாக்கத்தை எழுத்தாளர் சித்திரவீதிகாரன் அவருடைய முயற்சியின் பேர்ல எழுத்தாக்கம் பண்ணியிருக்காரு. இதுவரை வெளிவராத பல்வேறு கட்டுரைகள் இந்த புத்தகத்துல இருக்கு. ஒரு இலக்கியம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிக்கிறது. பண்பாட்டு ஆய்வாளர் பரமசிவன் ஐயா கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சாரம் என்ன அப்படின்னா, எதையும் எளிமையா மக்களுக்கு சொல்றது. அதாவது ஒரு பண்பாடா இருக்கட்டும், ஒரு வரலாறா இருக்கட்டும், தொல்லியல் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், அத மக்களோட மொழியில மக்களுக்கு புரியக்கூடிய எதார்த்தமான உரைநடையோட அத பேசுவாரு, எழுதுவாரு. உலகமயம் சார்ந்து நம்ம எல்லாருமே ஒரு பெரிய ஆய்வுகள பூத கண்ணாடி வச்சு அது என்ன அப்படின்றத ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த உலகமயம்ன்றது ரொம்ப எளிமையா மக்களுக்கு எல்லாரும் புரியிற மாதிரியான ஒரு வார்த்தைகள சொல்லியிருப்பாரு. உலகமயம்ன்றது ஒரு பண்பாட்டு படையெடுப்பு. சந்தையில குழந்தைகளுக்கு இடம் இருக்குமா? இல்ல வயதான கம்பூன்றி நடந்து போறவர்களுக்கு இடம் இருக்குமா? அப்படின்ற ஒரு கேள்விய வைக்கிறாரு. அதாவது வயதான ஒருத்தர நீங்க தெருவுல பார்த்தீங்கன்னா, அவருக்கு பாதை விட்டு ஒதுங்கி நடந்து போவீங்க. ஆனா அதே சந்தையில இடித்து தள்ளிக்கிட்டு போறீங்க இல்லையா? இதத்தான் அங்க சொல்றாரு. உலகமயம் எல்லாமே சந்தைமயம் ஆயிடுச்சு அப்படின்னா, இங்க மனித உணர்வுகளுக்கு மதிப்பே இருக்காது. இந்த வார்த்தைகள் மூலமா சொல்றாரு. சமணத்துக்கு நன்றின்ற ஒரு கட்டுரை இருக்கு. சமணம் குறித்து பசுமையடையுடைய திருவிழாக்கள்ல அவர் ஆற்றிய உரைகள இந்த கட்டுரைகள்ல தொகுக்கப்பட்டிருக்கு. அதுவும் ரொம்ப முக்கியமான கட்டுரைகளா வந்திருக்கு. நம்மலாம் இன்னைக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய யூஸ் அண்ட் த்ரோ கப்பா இருக்கட்டும், யூஸ் அண்ட் த்ரோ வாழ்க்கையா இருக்கட்டும், எல்லாமே யூஸ் அண்ட் த்ரோவா மாறிக்கிட்டு இருக்கும்போது, அவரு இந்த யூஸ் அண்ட் த்ரோ கல்ச்சருக்கு எதிரா அப்பயே பேசியிருக்காரு. இந்த கட்டுரைகளை எல்லாம் நம்ம வாசிக்கும்போது, நம்ம எவ்வளோ பெரிய ஒரு நெருக்கடியான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கிறதெல்லாம் நமக்கு புரியும். பழைய தமிழ் பண்பாடுகள்ல சோறும் நீரும் விற்பனைக்கு அல்ல அப்படின்றது தான் ஒரு வரைமுறையா இருந்தது. ஆனா இன்னைக்கு சோறும், தண்ணியும் விற்பனை பொருளா மாறிருச்சு அப்படின்ற அவருடைய அந்த கட்டுரையை வாசிக்கும்போது தான் நமக்கு அதோடைய வலி என்னன்றதே நமக்கெல்லாம் புரியும். இப்படியாக கிட்டத்தட்ட 19 கட்டுரைகள தொகுத்திருக்காரு எழுத்தாளர் சித்திரவீதிகாரன் அவர்கள். இந்த புத்தகம் சென்னை புத்தக கண்காட்சியில கிடைக்குது. இந்த புத்தகத்தோட விலை ரூ. 150 தான்.